ஹாய் டே டுடே வந்துட்டு ஜிம்னோட ஒன் ஷாட்டில் பேலன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபைனல் அண்ட் ஸ்டடிக்குள்ள போகலாம். லாஸ்ட்டாக இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எப்படியாவது இங்கே தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு ஜிம்மினை பிடிச்சி கிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் டீன் பார்த்துருப்பார். ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஸோ அவர் வந்துட்டு நீங்கள் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்களை வந்துட்டு ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்ருப்பாரு. ஸோ அங்கே கூப்பிட்டு வச்சு திட்டுவாருன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படி வாழ்த்துக்களெல்லாம் சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே ஒர்க் பண்ணுங்க. இந்த ஹாஸ்பிட்டல் அதாவது இந்த ஹாஸ்பிட்டலோட பெருமையை இன்னும் நிறையா வழிக்கு கொண்டு போங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இன்கேஸ் ஜிம்மினுக்கு வேறு யார் கூட அது மேரேஜ் ஆச்சுன்னா அவனை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற ஒய்ஃப் வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு உங்களை விட்டுருப்பாரு. இப்போ அப்படியே ஜிம்மின் திரும்பி உங்களை ஒரு முறைக்கிறாரு பாருங்கள். நீங்கள் ஈ ஈ ஈ அப்படிங்கிறீங்க. எதுக்குடி பல்ல காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க அது 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 வந்து டாக்டர் அது நான் தெரியாமல் அப்படிங்கிறீங்க. எது தெரியாமல் அறிவு கட்ட கழுத. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் இப்படி பண்ணிட்டடி, நான் அடிச்சிட்டா. ஐயோ நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி புலம்பிக்கிறாரு. மண்டே அப்படியே கையை வச்சுக்கிட்டு அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக உருண்டு பேண்டுட்டுருக்காரு. நீங்கள் என்ன இப்போது ஏதோ பண்ணக்கூடாத குத்தம் பண்ண மாதிரி ஓவரா சீன் போட்டிருக்கான். நம்ம கிஸ் தானே பண்ணோம். கிஸ் பண்ணதுன்னு அவ்வளோ பெரிய குத்தமா? நம்ம பொண்ணு நம்மளே அமைதியாக இருக்கோம், இவன் என்ன ஓவரா சீன் போடுறான் அப்படின்னு மைண்டுக்குள்ளே அப்படியே மைண்ட் வைஸ் கேட்டுட்டு இருக்குது. உங்களுக்கு அப்படியே ஜிம்மினை போட்டு அடிக்கணும் போல கோவம் வருது. ஆனால் டாக்டர் ஆச்சு, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டாக்டர் சாரி அப்படிங்கிறீங்க. என்னடி சாரி? என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ்டி அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்களும் யார்ட்டையும் சொல்லாதீங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்ததே மறந்துடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ மறப்பேன், நான் மறப்பேன். ஐயோ என்னால் மறக்க முடியல. சரி ஓகே, நான் மறக்கிறேன்னு வை. அந்த டீன் மறப்பானாடி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவரும் மறந்துடுவார் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்ன அவன் மெமரி நீ எரேஸ் பண்ணுவியா? ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் டாக்டர் ப்ளீஸ் சாரி, சரி ஓகே வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாம் விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே உட்காந்து கீழே புறந்துக்கிட்டு இருந்தவர் ஒரு முறை திரும்பி முறைக்கிறாரு பாருங்கள். நீங்கள் குடுகுடுன்னு அப்படியே அங்கேருந்து ஓடிட்டீங்க. ஸோ அந்த டீனோட ரூம்லேருந்து ஓடிட்டீங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே ஜிம்மில் எழுந்திரிச்சு வராரு. ஸோ வந்தால் மட்டும் எங்கே போக முடியும்? அந்த மார்ச்சரிக்கு தான் போக முடியும். ஸோ மார்ச்சரிக்கு போகலான்னு வராரு. அங்கே பார்த்தா நீங்கள் வாசல்கிட்டே நிற்கிறீங்க, உள்ளே போகலை. அப்படியே தலையிலே அடிச்சுட்டு, கடவுளே எனக்கு ஏன் இப்படியெல்லாம் சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு நீங்கள் நிற்கிற அப்படிங்கிறாரு. வாடி போடி தான், கொஞ்சம் கூட மரியாதைலாம் கொடுக்குறதில்ல நீங்கள் பண்ணுற வேலைக்கு. ஸோ டாக்டர் நான் எப்படி உங்களை டாக்டர்னு அழகாக கூப்பிடுறேன். நீங்கள் என்ன நர்ஸுன்னு கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, இல்லை சிஸ்டர்னு கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் வயன்னு சொல்லி பேராவது கூப்பிடலாம்ல. ஏன் வாடி போடி கூப்பிடுறீங்க? எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்க. ஓ மேடம் என்ன டாக்டர்னு அழகாக கூப்பிடுறீங்க. நான் உங்களை நர்ஸு இல்லை சிஸ்டர்னு கூப்பிடலனாலும் பரவாயில்ல, ஆனால் பையன்னு சொல்லிட்டு பேராவது கூப்பிடணுமோ? நீ பண்ணுற வேலைக்கு அறிவு கட்ட கழுது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் இருக்குன்னு பயந்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே பயந்துட்டு அப்படியே திருட்டு போன மாதிரி முடிச்சுட்டே நிற்கிறீங்களா? ஸோ ஜிம்மின்னு பார்த்துட்டு உள்ளே போ அப்படிங்கிறாரு. நான் மாட்டேன், நீங்கள் போங்க அப்படிங்கிறீங்க. ஓடி முதல்ல அப்படிங்கிறாரு. டாக்டர் நான் மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மில் வந்துட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த கீ வந்துட்டு மோஸ்ட்லி அவர்கிட்ட தான் இருக்கும். அவர் மறந்து விட்டுட்டு போனால் மட்டும் தான் யாராவது திறக்க முடியும். ஸோ வந்துட்டு அவர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு போகல அப்படிங்கிறாரு. நீங்கள் நான் மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களோட கழுத்தை பிடிச்சி அப்படியே எப்படின்னா உள்ளே தள்ளிட்டு போவாங்களோ, ஸோ அந்த மாதிரி ரெண்டு கையிலும் உங்கள் கழுத்தை பிடிச்சி உள்ளே தள்ளிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் ஐயோ அம்மா விடுங்க டாக்டர், யாராவது இப்படி பண்ணுறீங்க, என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ அவர் அப்படியே உள்ளே போட்டிருப்பார். உள்ளே போட்டு அப்புறம் உங்களை லாக் பண்ணி இருந்திருப்பார். அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே நீங்கள் பயந்து போய் நிற்கிறீங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறானோன்னு பார்த்தா அடுத்து ஒரு டெட் பாடி. ஸோ டவக்குன்னு இழுக்கிறாரு அந்த இதுக்குள்ளேருந்து. ஸோ நீங்கள் ஐயோயோ எடுத்துட்டான் டெட் பாடியை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை அப்படியே ரெண்டு கை வச்சு மூடிக்கிட்டு நிற்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் கூட சத்தமே காணோம். என்ன சத்தத்தையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு லைட்டாக அந்த ஒரு ரெண்டு விரலை மட்டும் கேப் பண்ணி கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின் வந்துட்டு உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்காரு. ஸோ அவ்வளோதான்,
பார்த்து பயந்து கத்துன்னு கத்திட்டு அந்த மார்ச்சரி ஃபுல்லாக ஓடுறீங்க. ஸோ ஜிமின்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பே வந்துருச்சு. அவரால் சிரிப்பு அடக்கவே முடியல நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு. ஒரு கட்டத்தில் அவருக்கு உங்கள் மேலே இந்த கோவமெல்லாம் போயிட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் இன்னுமே பயந்து ஐயோ காப்பாற்றுங்க இவன் டார்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ வழியாக ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஓடி ஆடி ஒரு வழியாக அமைதியாகிட்டு ஒரு இடத்துல நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு என்ன பிரச்சனை, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, உனக்கு கிடச்சிருக்கு, நீ ஏன் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்காம இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் சரிதான், எதுக்கு என்ன மார்ச்சரியில் போட்டிருக்கீங்க, எனக்கு பிளட்டு பார்த்தாவே அலர்ஜி ஆகும், மார்ச்சரி வேறு முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே, நான் தான் கூட இருக்கேன்ல, இந்த இடத்துக்கு முன்னாடி நான் தனியாக தான் இங்கே ஒர்க் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிம்மினே வாயை பொழுது பார்க்குறீங்க. ஸோ அவர் அப்படியே கூட வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, பயம்லாம் வந்துட்டு யார் மேலே இருக்கணும் தெரியுமா, நம்ம சுற்றி இருக்காங்க பார்த்தியா மனுஷங்க, அவங்கள பார்த்து நீ பயப்பட்டா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இறந்து போய் கிடக்கிற டெட் பாடியை பார்த்து ஏன் பயப்படுற, இந்த பேய் பிசாசு இதெல்லாம் கூட ஒரு வகையில் நம்பலாம், ஆனால் இந்த மனுஷங்களை தான் நம்பக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ மழை வருதுங்க டியர், அதனால தான் பின்னாடி வந்துட்டு நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணாலுமே அந்த மழை சவுண்ட் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்குது, கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ ஜிமின் வந்து உங்ககிட்ட, இங்கே பாரு, நான் தான் இருக்கல்ல, ஏன் பயப்படுறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், என்னை தாண்டி எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் வராது, இவங்க எல்லாருமே ஜஸ்ட் டெட் பாடிஸ் அவ்வளோதான், இறந்துட்டாங்க. ஸோ இறந்த உடவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலாம், ஆனால் அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. முதல்ல நீ இதை பார்த்து பயப்படுறது நிறுத்து ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா மற்ற எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இங்கே வா இதை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை நானா அப்படிங்கிறீங்க, இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், பயப்படக்கூடாது, நான் இருக்கேன் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்கிறேன்ல, அப்புறமா ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க அதுக்குன்னு ஒரு வாரம் கழிச்சு நான் பார்க்குறேன், இப்போதைக்கு என்ன விட்டுருங்களேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஒரு வாரத்துக்கு நீ வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ப்ளீஸ்ங்க நான் செய்ய மாட்டேன், வேணா எனக்கு சம்பளம் கொடுத்தா அதை நீங்களே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ஜிமினும் வந்துட்டு உன்னை அப்படியெல்லாம் விட்டால் வேலைக்கு ஆகாது, இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மறுபடியும் பின்னாடி உடனே பிடிச்சி முடியோட சேர்த்துப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி பிடிச்சி அப்படியே அந்த டெட் பாடி கிட்ட கூட்டி போயிட்டு அதோட ஃபேஸ் கிட்ட கண்ணை முடிச்சு பாருங்கிறாரு. நீங்கள் மாட்டேங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு நான் சொல்கிறது கேளு வயன், கண்டிப்பாக பயம் போயிடும், டக்குன்னு நீ பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க நிஜமாவா அப்படிங்கிறீங்க, ஆமாடி பயம் போயிடும் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. அது ரொம்ப கொடூரமாக இருக்குது. எப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு ஃபயரில் வந்துட்டு தீயில எரிஞ்சு இருப்பாங்க. ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் தீயில எரிஞ்சிருப்பாங்க, ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில். அவ்வளோ பயமாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே அவ்வளோதான், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் கத்துன்னு கத்திட்டு அப்படியே ஜிபின் மேலே மயங்கி போத்துன்னு விழுந்துடுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் மறுபடியும் உங்களுக்கு தண்ணி தெளிக்கிறாரு. ஆனால் இந்த டைம் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, அவரே பயந்துருப்பாரு. சரி ஓகே ரொம்ப பயந்துட்டா போலன்னு சொல்லிட்டு தண்ணியை தெளிக்கிறாரு. ஸோ நீங்கள் மறுபடியும் இப்படி தான் லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சிட்டு ஏன் டாக்டர் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் நீ பயப்படக்கூடாது, பயம் போகணும் தான் நான் அதெல்லாம் பண்ணுறேன், ஏன் அப்படி பயந்துக்கிற, சரி ஓகே ஒன்றும் இல்லை எந்திரி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஐயோ என்ன திரும்ப இந்த ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சிட்டிங்களா, எனக்கு இங்கே படுக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக எந்திரிக்க பார்க்குறீங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது, கைக்கு படுது. என்னன்னு திரும்பி பார்த்தா அதே டெட் பாடிக்கு பக்கத்தில் படுக்க வச்சிருக்காரு. அவ்வளோதான் உங்களுக்கு திரும்ப ஐயோ அம்மானு கத்துன்னு கத்திட்டு ஒரே தாவா ஜிமின் நின்றுட்டு இருந்திருப்பாரா. ஸோ அவர் மேலேயே கொல்லா மாதிரி தாவிக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு இதுவும் அது பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நல்லா பாரு நல்லா கத்து அப்படிங்கிறாரு. நீங்கள் விடாமல் ஆணு கத்திட்டே இருக்கிறீங்க. திருப்ப பார்க்குறீங்க கத்துறீங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அப்படின்னாலும் ஏறி உட்காந்துட்டு இதே தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவரும் வந்துட்டு
இவ்வளோ நல்லா பண்ணுறான்னு பார்ப்போன்னு விட்டுட்டாரு. அப்படியே உங்களை தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஸோ இப்படிதான் நீங்கள் வந்துட்டு கற்றுன்னு கத்திட்டு அப்படியே அவர் வந்துட்டு உங்களை விடவே மாட்டேங்கிறாரு. அப்படியே இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவர் டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. நீ இன்னைக்கு வந்துட்டு இதை பார்த்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு டெட் பாடியும் ஓப்பன் பண்ணி உங்களை தூக்கிட்டு போய் காட்டுறாரு. நீங்கள் அவர் டைட்டாக கெட்டியமாக கட்டி பிடிச்சிட்டு அப்படியே மூஞ்சி திருப்ப மாட்டேங்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே பாருங்கிறாரு. நீங்கள் ஆஹா அப்படி நான் இன்னைக்கு அந்த நாளுக்குலாம் போயிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கேமராவில் வந்து டீன் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் என்ன நினச்சிட்டாருன்னா ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே வேலை இல்லைல்ல பார்த்துக்கிட்டோம். ஆனால் கேமரா ஆஃப் பண்ணிட்டு பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு அவர் தனியாக சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 50 ஏஜ் ஆயிருக்கு. பட் அவர் சிங்கிள் தான். அவருக்கு மேரேஜ் எல்லாம் வேணான்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டலே உருவாக்கியிருப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு அவருக்குமே ஷையாக வருது. சார் நம்மளும் பேசாமல் இந்த மாதிரி ஒரு நாள் கரெக்ட் பண்ணியிருந்துருக்கலாமே, தப்பு பண்ணிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பக்கம் ஃபீலிங்கு. ஸோ இப்படியே நான் கிட்டத்தட்ட 1 month ஆகிருக்கு. உங்களோட ட்ரைனிங் பீரியட் வந்துட்டு 3 months. ஸோ 3 month நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு சேலரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறனால நர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 20% தராங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு வந்து இதெல்லாமே ட்ரைனிங் பீரியட்லாம் முடிஞ்சு அப்படின்னா ஒரு 30-40 இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஐயோ கடவுளே என் அப்பாவுக்கு அத்தனை சொத்து இருக்கு, நான் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ சேவை பண்ணுற பூசை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் ஒரே பணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பயப்பட்டுட்டே தான் இருக்கீங்க. 1 month ஆகிடுச்சு. தானம் வந்துட்டு நீங்கள் ஜிம்மின் கிட்டே நீங்கள் பாடுபட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி காலையில் வீட்டிலேருந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படின்னா லீவுக்கு வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அம்மா நான் போகலாமா அப்படிங்கிறீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்டி அங்கே வேலை கிடச்சிருக்கு, இப்போ தான் எனக்கு பெருமையாக இருக்குது, ஒழுங்கா நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் அவங்களோட அம்மா அவங்கள வேலை கட்டாயமாக கட்டி வீதி போட்டு அப்படியே போய் குளிக்க வச்சு அப்படியே நைஸாக பேசி சரி ஓகே நீ போக வேணாம் ஆனால் வந்து சாப்பிடவாது செய்யின்னு சொல்லி நைஸாக பேசி உங்களை சாப்பிடலாம் வச்சு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கேபே வர சொல்லி ஏறி உட்கார வச்சு அனுப்பிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஐயோ நீ எல்லாம் அம்மாவா கொலகாரி ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு வாடி போடிங்களாம் திட்டிட்டு போகிறீங்க அந்த கேபில் வெளியே கையை நீட்டிட்டு. ஸோ உங்களோட அம்மாவும் வந்துட்டு இப்போ சாமி இவன் தான் நான் ஆசைப்பட்டு படித்தா, ஐயோ நான் வேண்டாம் வேறுப்பா, அதாவது நான் வந்துட்டு வேணும்னே இவளை கொண்டு போய் தள்ளின மாதிரியெல்லாம் பேசுகிறா, முதல்ல லைஃப்பை கற்றுக்கட்டும், இங்கேயே இருந்தானா குட்டி சுவராயிடுவா. ஸோ அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கணும். நாங்கள் இல்லைனாலும் அவள் அதை பார்த்துக்கணும். ஸோ இப்போதைக்கு அவள் லைஃப்பில் அவள் கற்றுக்கணுன்னா தனியாக இருக்கணும். அதனால தான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க யோசிக்கிறாங்க. அது கரெக்டு தான். கைக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா சடனாக நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால பிள்ளை கஷ்டப்பட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போவே அவங்க இருக்கிறப்பவே உங்களுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கட்டும்னு சொல்லி கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த கேபு நேராக வந்துட்டு உங்களோட ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் போய் நிறுத்துறாங்க. அப்படியே இறங்கி ஒரு மாதிரியான ஹாஸ்பிட்டலே பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அங்கே பார்த்துட்டு இருக்கவே இந்த பக்கம் ஆம்புலன்ஸில் ஒருத்தவங்க வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இறங்கி ஒரு பாடி எடுத்துகிட்டு போகிறப்ப வந்துட்டு அவங்க கையெல்லாம் தொங்கிடுச்சு. பார்த்தாவே தெரியுது இறந்துட்டாங்கன்னு. அவ்வளோதான் உங்களுக்கு. அப்போ இன்றைக்கி புது பாடியா, இதை வச்சு அவன் என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நிற்கிறீங்க. அப்படி அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப பின்னாடி இருந்து டக்குன்னு உங்களை வந்துட்டு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஸோ திரும்பி பார்த்தா சாரா, ஏண்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஏய் எதுக்கு பாலற, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணுவேன் ஏன் அப்படிங்கிறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சாரா, எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, ஐயோ டார்ச்சர் பண்ணுறாங்க, ஒரே டெட் பாடியாக இருக்குடி, என்னால் முடியலை, இங்கேருந்து போகவும் முடியலை, இங்கே இருக்கவும் முடியலை, ஒரு மாதிரி டார்ச்சராக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நான் நீங்கள் தினமும் வந்துட்டு சாரா கிட்ட புலம்புறதும் ஜிம்மி இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு அவள் வந்துட்டு சரிடி பார்த்துக்கலாம், அவராக இருந்தங்காட்டிக்கு உனக்கு இவ்வளோ பொறுமையாக இருக்காங்க, வேறு யாராவது தான் தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆறுதல் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ இந்த மாதிரி தான் மார்னிங்கெலாம் ஒர்க் பண்ண வேண்டியது, அப்புறம் நைட்டில் வந்துட்டு புலம்ப வேண்டியது, நைட் ஷிஃப்டாக இருந்தால் நைட்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு மார்னிங் வந்துட்டு புலம்ப வேண்டியது, சில நாள் வந்துட்டு ரூமுக்கே வர முடியாத அளவுக்கு வேலை இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் போகிறீங்க. ஸோ போய் பார்க்குறப்போ ஜிமின் வந்துட்டு அவர் லீவுக்கு வெளியே போகல. ஸோ ஆக்சுவலாக அவருக்கும் லீவ் தான், பட் அவர் வீட்டுக்கே போகல, அங்கேயே தான் இருந்திருப்பார். நீங்கள் போய் பார்க்குறீங்க, பார்த்தா டோரில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டக்குன்னு திறக்குது. திறந்து பார்த்தா ஜிமின் தான் அப்படியே நடுவில் உட்காந்துக்கிட்டு ஒரு டெட் பாடி வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆரம்பிச்சிட்டான் என் நேரம் பணத்துக்கு உடைய குடும்பம் நடத்துகிறான் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் குட் மார்னிங் அப்படிங்கிறீங்க.
ஸோ ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறாரு, நீங்களும் அவரை பார்க்குறீங்க. பார்த்தா கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்குது. என்னது ஏதோ இவ்வளோ ரெட்டாக வச்சுருக்காங்க, காட்டினா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு டாக்டர் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நீங்கள் வாயேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் சொல்லுங்கள் டாக்டர்ன்ட்டு கிட்ட போகிறீங்க. ஸோ போனதுமே இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி பக்கத்தில் ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு உட்கார வைக்கிறாரு. நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. ஆனால் அந்த டெட் பாடியை பார்க்கல. ஸோ ஜிமின் வந்துட்டு என்னால் சுத்தமாக முடியலை, இன்றைக்கி இந்த ரிசல்ட்டை கொடுத்தே ஆகணும். நீ டெட் பாடியெல்லாம் கூட எது பார்க்க வேணாம் பண்ண வேணாம், நான் சாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் இதை மட்டும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிடுறியா? ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கிறேன், ஏதாவது தூங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அவர் பார்க்கவே பாவமாக இருக்குது. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, லீவ் தான் கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ஆனால் இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருக்கா, இப்போ தானாக இறக்கல, யாரோ கொண்டு இருக்காங்க. ஸோ அவள் இறந்துட்டா, பட் இருந்தாலும் அவளோட சாவுக்காவது நமக்கு ஜஸ்டிஸ் வேணும்ல. ஸோ கண்டிப்பாக நம்ம சொல்கிற உண்மையில் தான் வந்துட்டு எல்லா விஷயமும் இருக்கும். அவளோட அம்மா அப்பா ரொம்ப பாவம், நானாவது ஒரு நாள் தூங்கலை, அவங்க ஒரு வாரமாக தூங்காமல் அப்படியே வந்துட்டு பெத்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு தூக்கம் வந்துடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி கேரில் அப்படியே அந்த டெட் பாடிக்கிட்டேயே அந்த டெட் பாடி மேலேயே வந்துட்டு படுத்து தூங்கியிருப்பார். ஸோ அவரை பார்க்கவே உங்களுக்கு பாவமாக இருக்குது. என்ன நினச்சிங்களோ தெரியல, அவரோட தலையை இருக்குல்ல, ஸோ அந்த தலையை அப்படியே கோதி கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனால் அவர் வந்துட்டு மெதுவாக ஒர்க்கை பாருடி அப்படிங்கிறாரு தூக்கத்துலேயும். ஸோ நீங்கள் அதானே எப்போ பாரு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை பார்க்கவே இல்லை நீங்கள். ஐயோ கடலில் மட்டும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரே கண்ணில் வந்துட்டு அவர் எடுத்து வச்ச சாம்பிளெல்லாம் எடுத்து லேபுக்கு அனுப்புறதுக்காக அங்கே வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அனுப்புனா போய் வாங்கிட்டு வரணும், உங்களோட ஹாஸ்பிட்டல்லே லேப் இன்னொரு பக்கம் இருக்கும். ஸோ நீங்களே தான் போயிட்டு இது பண்ணணும். அதனால் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு டாக்டர் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அப்படிங்கிறாரு. தயவு செஞ்சு வேறு பக்கம் படுத்து தூங்குங்க, டெட் பாடி மேலே தூங்காதீங்க டாக்டர் அப்படிங்கிறீங்க. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி கொஞ்சம் பக்கம் தள்ளி வச்சுட்டு அவர் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குதுல்ல அது படுக்க வச்சுருப்பாங்க, டெட் பாடி போட்டு அந்த வேலையை படுத்து தூங்கிடுறாரு. அவருக்கு பழகிடுச்சு போல். ஸோ நீங்கள் கடவுளே இவங்களோடலாம் யார் குடும்பம் நடத்த போகிறாங்களோ, கடவுளே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சாம்பிள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு லேபில் கொடுத்து டெஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வாங்கிட்டு வரீங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வரீங்க. வரும்போது வந்துட்டு பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா அப்பா தான் வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க போல் ஹாஸ்பிட்டலில். அப்படியே ஒரு மாதிரி அவங்க ரொம்பவே சோர்ந்து போயிட்டு உட்காந்துருக்காங்க. அழுது திரும்ப அழக்கூட சத்து இல்லாமல் அவ்வளோ டயர்டாக உட்காந்துருக்காங்க. சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. ஸோ இவங்க தான் அந்த பொண்ணோட அம்மா போல் ஜிமின் டாக்டர் சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை வந்துட்டு கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிமின் கிட்ட அப்படியே எழுப்புறீங்க. டாக்டர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லவும் அவர் பட்டுன்னு எந்திரிச்சாரு. கடவுள்னு எந்திரிச்சு ரிப்போர்ட் வந்துச்சா கொடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேயே வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மங்களாக தெரியுது. அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டே இருக்கவும் சொன்னீங்க தான் வந்துட்டு ஒரு கிளாத்தில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில் நினச்சி அந்த கிளாத்தை கொஞ்சம் உருட்டி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. என்னது அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை வைக்கல. ஸோ கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் இன்னொரு கையில் அந்த கிளாத்தை வந்துட்டு ரவுண்டாக தண்ணி நினச்சி ஊட்டியிருப்பீங்களா. ஸோ அதை அவரோட கண்ணுக்கிட்ட மெதுவாக ஒத்தனை கொடுக்குற மாதிரி வச்சு எடுக்கிறீங்க. ஸோ அவருக்கு அது ஒரு மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. ஆக்சுவலாக அவருக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கும், அவரால் தூங்கி கூட இருக்க முடியாது. பட் அந்த மாதிரி பண்ணவும் அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. ஆக்சுவலாக அது கோல்டு வாட்டர் மாதிரி இருக்கும், ஐஸ் க்யூபு. ஸோ மார்ச்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரி திங்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்திருக்கும். அந்த ஐஸ் க்யூபெல்லாம் எடுத்து இது பண்ணி தான் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ நினச்சிருப்பீங்க ரொம்பவே ரிலீஃபாக இருக்குது. இப்போது படிங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் படிக்கிறாரு, நல்லா கிளியராக இருக்குது, அவருக்கு நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதை படித்து முடிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்னாச்சு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஜிமின் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி செத்தானுங்க அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒருத்தவங்களை பேசிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே ஜிமின் பின்னாடியே போகிறீங்க எங்கே போகிறாருன்னு பார்க்குறதுக்கு. ஸோ அவர் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் நைஸாக அப்படியே மெதுவாக வந்துட்டு போகிறாரு. எதுக்கு இப்படி பம்பி போகிறாரு அப்படின்ட்டு நீங்களும் அவர் மாதிரியே பம்பி போகிறீங்க. ஸோ போனால் அவர் வந்துட்டு அந்த பக்கம் அப்படியே அந்த அம்மா பார்த்தாங்கள, ஸோ அவங்க கை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு பார்த்துட்றாங்க.
நாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்க எந்திரிச்சு ஃபாஸ்ட்டாக வராங்க. அவங்க எதோ பேச வரும்போது எதை பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் என்னாச்சுங்க என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி ஓகே உங்கள் பொண்ணோட ரிப்போர்ட் வந்துருச்சு, கண்டிப்பாக அவளோட டெத்துக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும், அவளை கடைசியான ஒரு தடவை பார்த்துக்கவா, நீங்கள் எப்படியும் பொட்டில் கட்டி தானே கொடுக்க போகிறீங்கன்னு அழுகுறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படிலாம் பார்க்கக்கூடாதுங்க, ரொம்ப அதாவது தீயில எரிஞ்சிட்டாங்க, ஸோ நீங்கள் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. தீயில எரிஞ்சா என்னங்க, என் பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போவாது ஏன்னா பார்த்து இறந்து போயிட்டா, ஆனாலும் ஒரு வாரம் ஆச்சு பார்த்து. ஸோ டெட் பாடி கூட கண்ணில் பார்க்கலன்னா அவங்களுக்கு என்னென்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு சரி ஓகே யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு போகிறேன், சத்தம் போடாமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அப்படியே திருட்டுத்தனமாக கூட்டிகிட்டு வராரு. ஸோ நீங்களும் திருட்டுத்தனமாக அப்படியே ஜிமின் பின்னாடியே வந்திருப்பீங்களா, ஜிமின் பார்த்துருப்பாரு. இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர் நீங்கள் எப்படி திருட்டுத்தனமாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஐயோ சரி ஓகே நீ அவங்க பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் முன்னாடி போக, அவங்க 2 பேரும் சென்டரில் விட்டு நீங்கள் அவங்க பின்னாடி யாராவது வராங்கன்னு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு மாஸ்டர் வரைக்கும் கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களை எல்லாத்தையும் வெளியே நிற்க வச்சுட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டாரு. ஸோ அந்த கேமராவை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களை அவங்க அம்மா அப்பாவை எல்லாத்தையும் உள்ளே அலோவ் பண்ணுறாரு. ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு அந்த மூடி வச்சுருப்பாரு அந்த பொண்ணோட டெட் பாடியை. ஸோ அதை எடுக்கிறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏன்னா அவங்க பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு. இன்னொருக்கா கூட நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பார்க்க வேணாமே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை தம்பி நான் பார்த்தே ஆகணும்னு அழுகுறாங்க. ஸோ இல்லைங்க நீங்கள் பயந்துட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என் பொண்ணு பாவ அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ அதுக்கு மேலே அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. ஸோ பார்த்ததுமே அந்த அம்மா எப்படி சொல்கிறது, அந்த அம்மாவும் அந்த அப்பாவுமே கற்றுன்னு கத்திட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லிட்ரலி அவரே அங்கே அழுதுட்டு தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ தான் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் அழுகிறத பார்க்குறீங்க. என்னது டாக்டர் அழுகுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணி பார்க்குறீங்க. அவர் அழுதுட்டு தான் இருக்காரு. ஸோ ஏன் இவங்களுக்கு பயமாக இல்லையா, அந்த பாடி எரிஞ்சு கிடக்குது ஆனால் தொடுறாங்க கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த அம்மா அப்பாவை பார்க்குறீங்க. அவங்க வந்துட்டு என்னோடய பொண்ணு இறந்துட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி நான் வந்துட்டு தேவதை மாதிரி பெற்று வச்சுருந்தேன், இப்படி பண்ணிட்டாங்களே பாவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பயங்கரமாக கதறிட்டு அழுதுட்டுருக்காங்க. தொட்டு அந்த பொண்ணோட பாடி ஃபுல்லாகவே அவங்க கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்காங்க. அது பாடி மேலேயே படுத்துட்டு அழுதுட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இப்போ தான் நீங்கள் வந்துட்டு இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாடியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் அந்த டெட் பாடியை பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சின்ன கடுகளவு கூட பயம் இல்லை, ஒரு மாதிரி அமைதியாக நீங்கள் பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஸோ அந்த அம்மா அப்பா அழுகிறது, அந்த பொண்ணு டெட் பாடியோட காலை பிடிச்சிட்டு அழுகுறாங்க, காலில் விழுந்து அழுகுறாங்க, கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல, அவ்வளோ அழுகுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமினும் ஒரு ஓரமாக நின்று அழுதுகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் எதுவுமே இல்லை, அழுகவெல்லாம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்று அந்த டெட் பாடியவே இப்போ தான் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இருக்கப்பா அவங்க சொல்லி அழுகுறதெல்லாம் கேட்டு உங்களுக்கும் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க, கண்ணிலேருந்து மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. இப்படியே தான் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமின் வந்துட்டு எங்கள் டைம் அவ்வளோதான் ப்ளீஸ் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பார். போகிறப்ப அந்த க்ளவுஸ்லாம் வாங்கிட்டு தான் விட்டுருப்பாரு, ஏன்னா க்ளவுஸ் எல்லாம் போட்டு தான் வந்துட்டு தொடுறதுக்கே அலோவ் பண்ணியிருப்பார். அதனால் வந்துட்டு அது எல்லாமே இது பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஆக்சுவலாக அந்த பொண்ணு டெட் பாடிக்குள்ள, ஸோ அது மேலே இவங்களோட கையில் எதுவும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் போட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கி டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னுமே அந்த டெட் பாடியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜிமின் வந்து அயன் ஏன் அங்கேயே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டாக்டர் நீங்கள் அழுதிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு அந்த பக்கம் அந்த டெட் பாடியை எடுத்து அந்த மறுபடியும் அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் போடுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி போடலான்னு சொல்லிட்டு கவர் பண்ணிகிட்ருக்காரு. திரும்ப கேட்குறீங்க, ஏன் டாக்டர் அவங்க ஜஸ்ட் ஒரு டெட் பாடி தானே, ஏன் இப்படி அழுதிங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறீங்க. இந்த மாதிரி நிறையா டெட் பாடி பார்க்குறீங்க, இப்படி தான் எல்லாமே அழுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜிமின் வந்துட்டு இப்படி பாருவேன், திருப்ப கேட்காத, என்னால் இதெல்லாம் எதையும் பார்க்க முடியல, நீ பார்த்தல அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கதறினாங்கன்னு, யாருக்காவது இந்த மாதிரி ஒரு நிலமை வந்தால் எப்படி இருக்கும்,
அதுவும் பெத்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பார்க்குறாங்க. வாழ்க்கை முழுசாக அவங்களோட கண்ணுக்கு இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். என்னதான் அவளை தேவதை மாதிரி பெற்றிருந்தாலும் அவள் சாகிறப்ப இருந்த ஒரு அந்த லாஸ்ட்டு தானே அவங்களோட கண்ணில் இருக்கும். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி கவர் பண்ணிவிட்டு தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்பவுமே அவர் மட்டும் தான் கஷ்டப்பட்டு தூக்கி அப்படி இப்படி பண்ணி உள்ளே போடுவார். ஏன்னா நீங்கள் வந்துட்டு பயமாக இருக்குன்னு ஹெல்ப் பண்ணவே மாட்டீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு போயிட்டு கால் சைடு இருக்கிற இதை வந்துட்டு பிடிக்கிறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர் நீங்கள் அந்த சைடு பிடிங்க, நான் இந்த சைடு பிடிக்கிறேன், நம்ம கொண்டு போய் அங்கே உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஷுவரா அப்படின்னு கேட்குறாரு. ஷுவர் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ வந்து சேர்ந்து அந்த டெட் பாடியை கொண்டு போய்ட்டு உள்ளே வச்சு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னமோ தெரியல, உங்களுக்கு ஜிம்மினை பார்க்குறப்பெல்லாம் அப்படியே வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளை வருது. மார்ச்சரிக்குள்ளே இருந்துட்டு வயிற்றுக்கு எடுத்துகிட்டு பார்த்துக்கிறீங்க, வயிற்றுக்குள்ளே ஏதோ பட்டர்ஃப்ளை வருதே ஏன் அப்படின்ட்டு. ஸோ அந்த அன்றைக்கி ஈவினிங் போனதுமே சாரா கிட்ட புலம்புவீங்கன்னு பார்த்தா அவகிட்ட வந்துட்டு, சாரா இங்கே தொட்டு பாரு என் வயிற்று அப்படிங்கிறீங்க. ஏண்டி அப்படிங்கிறா. தொட்டு பாருடி அப்படின்னு சொல்லவும், வயிற்றாளுக்கு இது போதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கருமை பிடிச்ச நாயே, அதெல்லாம் இல்லை, என் வயிற்றுக்குள்ளே ஒரே பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி உங்கள் வயிற்றில் வச்சு பார்க்குறீங்க. ஸோ அவள் வந்துட்டு, எனக்கு என்னமோ வயிறு கலக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லவும், போடி உன்கிட்ட போய் கேட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்கிறீங்களா. ஆமாம், காலையில் அப்படி புலம்பிட்டு போனேன், இன்னும் என்ன திடீர்னு பட்டர்ஃப்ளை எல்லாம் எது டெட் பாடி பார்த்து பட்டர்ஃப்ளை வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொன்னீங்க, சே அதெல்லாம் இல்லை, எனக்கு என்னவோ தெரியல, இன்றைக்கி இருந்து டாக்டரை பார்க்குறப்போ அவர் வேறு மாதிரி தெரியுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஒரே மாதிரி தானே இருக்கார், வேறு மாதிரினா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியல, எப்போவுமே என்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி எனக்கு அவர் பார்க்குறப்பே அவர் தலையில் 2 கொம்பு வச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி, ஒரு க்யூட்டாக அழகாக குழந்த மாதிரி எப்படி எப்படியோ ஃபீல் ஆகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் இழுத்து பற்றி பார்த்துக்கிறீங்க. அவ்வளோ வைக்க உங்களுக்கு. ஸோ இப்போ அப்படி தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நேரமாகவே எழுந்திரிச்சிக்கிறீங்க. ஸோ எழுந்திரிச்சு போயிட்டு ரெடியெல்லாம் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களோட நர்ஸ் கோட்டுக்குள்ளே ஸோ அதை எடுத்து போட்டுக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ பாக்கெட்லாம் வச்சு நர்ஸ்க்கு ஒரு கலரில், டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு இன்னொரு கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒயிட் கலர் கோட் போட்டிருப்பாங்க டாக்டர், நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அது மட்டும் போட்டிருப்பீங்க, அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா பிங்க் கலர்லேயும், டாக்டர்ஸ் அதாவது நர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பிங்க் கலர்லேயும், டாக்டர்ஸ்க்கெல்லாம் பர்பிள் கலர்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறீங்க. அண்ட் அப்படியே உங்களோட அந்த மார்ச்சரிக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு ஆல் டைம் அங்கேயே தான் ஒர்க் இருக்கும். ஸோ அப்படியே போகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க தைரியமாக. பார்த்தா அங்கே வந்துட்டு ஜிம்மின் காணோம். என்னது டாக்டர் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ பார்க்குறப்போ இப்போ தான் அவர் வந்துட்டு வராரு. ஸோ அவருக்கு அப்புறம் நீங்கள் கிளம்பி போயிருப்பீங்க. ஸோ ஜிமின் உள்ளே வந்ததுமே அவருக்கு ஷாக்காக இருக்குது. கோயன் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அந்த சாம்பிளுக்கு ரிசல்ட் எல்லாம் வந்துச்சுல்ல டாக்டர், ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்கல்ல, ஸோ அதை பற்றி என்னன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். ஏன்னா நேற்று நான் சரியாக பார்க்கல, ஸோ அதனால தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எப்பத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே உள்ளே வராரு. சொன்னீங்க நேற்றுலேருந்து தான் டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே ஒர்க்கை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்னமோ அவர் வந்துட்டு அவரையே பார்த்துக்கன்னு சொன்ன மாதிரி, பார்க்கலாமே அப்படின்ட்டு ஜிமின் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே பார்த்துட்டு, ஏன் ஒரு மாதிரி வியர்டாக பேசுகிற அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறீங்க. என்னடாவா திடீர்னு ஒரு மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீ ஒர்க்கை பாரு, நான் பார்க்குறேன் என்னோடய ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அடுத்த ஒர்க்கு பார்க்கறதுக்காக அதாவது திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருப்பாரு. ஸோ நீங்கள் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ படிக்க உங்களுக்கு வந்துட்டு நிறையா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ அழுகையாக வருது. என்னாச்சு வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டாக்டர் நேற்று நிஜமா இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நேற்று டெஸ்ட் பண்ண அந்த பொண்ணுக்கு. ஆமாம், இப்போ தான் தெரியுதா உனக்கு, இப்போ தெரியுதா நான் ஏன் அழுதேன்னு. இன்னும் இவளோட அம்மா அப்பா கிட்டே நான் அதை எதையும் சொல்லலை, சொன்னால் அவங்க தாங்குவாங்களான்னு கூட எனக்கு தெரியலை, பட் கோர்ட்டுக்கு இதெல்லாம் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அந்த பொண்ணை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அப்படி கொன்று உயிரோடே அடிச்சிருப்பாங்க. இப்போது
கரெக்டாக நீங்கள் 2 பேர் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கவும் டக்குன்னு அடுத்து வந்துட்டு இன்னொரு கேஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஃபைல் எடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை எடுக்கிறீங்க. என்ன ஃபைல் இது, நேற்று ஒரு டெட் பாடி வந்துச்சு அதுவான்னு கேட்குறீங்க. பாத்தியா அப்படிங்கிறாரு. நான் வெளியே இருக்கிறப்ப பார்த்தேன் டாக்டர் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இந்த பையனுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனைனே தெரியல, பட் சடனாக இறந்துட்டான்னு சொன்னாங்க. அவனுக்கு ஹெல்த் ஏதாவது இஷ்யூவா இல்லை வேறு ஏதாவதா அப்படிங்கிறத இனிமேல் நம்ம தான் செக் பண்ணணும் அப்படிங்கிறாரு. சரி ஓகே வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒரு $60 உள்ளே போகிறீங்க. ஜிமின் அப்போ சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இரு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை டாக்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்துருப்பீங்க. ஸோ ஜிமினும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வந்திருப்பாரு. நீங்கள் இதுதாண்டா சமயம் அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படியே வலிக்கு விழற மாதிரி பொத்துன்னு அப்படியே ஜிமின் மேலே மறுபடியும் விழுந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு மயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சிருப்பாரு. ஸோ பிடிச்சதுக்கப்புறம் என்ன, ஸோ ஆகிட்டு ஒரு கான்டாக்டாக ஒரு 5 நிமிஷம் போயிருந்துருக்கும். உங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ளே வந்துட்டு பயங்கர பட்டர்ஃப்ளையாக பறந்துட்டுருக்குது. இங்கே ஜிமினுக்கு வந்துட்டு ஒன்றும் புரியல. அவர் பாட்டுக்கு சைலண்டாக அவங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு வைன் எந்திரி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சாரி டாக்டர் கவனிக்கல அப்படின்னு சொல்லவும், பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அது திறக்கிறதுக்கு போகிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நீ திறக்க வேணாம் நானே திறக்கிறேன், நீ இதை பார்த்தினா மறுபடியும் பொத்துன்னு வாங்கி என் மேலே தான் விழுவ, இதை தேவையா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அட இது நல்லா இருக்கே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு, டாக்டர் எனக்கு நேற்றுலேருந்து தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு திறக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஆக்சுவலாக பயம் இல்லை, பட் இருந்தாலும் ஐயோன்னு சொல்லி கத்திட்டு அப்படியே ஜிம்மில் வந்துட்டு ஹக் பண்ண மாதிரி அவர் மேலேயே விழுந்துடுறீங்க. ஸோ கட்டி பிடிச்ச மாதிரியே விழுந்துடுறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு இதுக்கு தானே சொன்னேன், எங்கே நம்ம சொல்கிறத கேட்குறா, ஒரு நாளைக்கு கூட கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் பேசுறது உங்களுக்கு நல்லாவே கேட்குது, சிரிப்பு வேறு வருது, பட் இருந்தாலும் நீங்கள் சிரிக்காமல் அப்படியே அமைதியாக மயங்குற மாதிரியே கிடக்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களை இப்போது அந்த வழக்கம் போல் அந்த ஸ்ட்ரக்சரில் தானே படுக்க வைப்பார். ஸோ அப்படி படுக்க வச்சு தண்ணி தெளிக்கிறாரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, மயங்கினவனை கூட எழுப்பலாம், மயங்கின மாதிரி நடித்தவனை எப்படி எழுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி தான் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே கிடக்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அந்த ஹார்ட்டில் கை வச்சு அப்படி அமுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அமுக்குறாரு. உங்களுக்கு இருக்கிற மூச்சும் நின்று போயிடும் போல், ஐயோ கொண்டுருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே உட்காந்து படுத்துருக்கீங்க. ஸோ மேடமோட பிளான் என்ன அப்படின்னா, அந்த எப்படி சொல்கிறது, எதுவுமே பண்ணி கேட்கல அப்படின்னா காற்று வாயில் வச்சு ஊற்றுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை பண்ணுவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அப்படியே மயங்கிற மாதிரியே கிடக்குறீங்க இத்தனை வலி தாங்கிட்டு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஜிமின் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த அயன் பாக்ஸ் மாதிரி அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஷாக்காமாவே, ஸோ ஷாக்கு. ஸோ அது வந்துட்டு அதை எடுக்கிறதுக்கு போயிட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணுவார். அந்த சத்தம் கேட்டதும் அப்படியே தலை தெறிக்க அப்படி கண்ணு முடிச்சு பார்க்குறீங்க. டாக்டர் எனக்கு என்னாச்சு அப்படிங்கிறீங்க. நினச்சிட்டியா, நல்ல வேலை, நான் பயந்துட்டேன், இந்த மாதிரி நீ எந்த வேலையும் பண்ணாத, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் டாக்டர் இல்லை எனக்கு ஓகே தான், நார்மல் தான், நீங்கள் அதே இது கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க, வாங்க நம்ம போய்ட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு படப்படப்படன்னு இறங்கி அந்த டெட் பாடி கிட்டே போய் நிற்கிறீங்க. இப்போ நான் பயமாக இல்லைன்னு கேட்குறாரு. டக்குன்னு பார்த்தனாடி தான் பயமாக இருந்துச்சு, இப்போ பயமாக இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு நிற்கிறீங்க. ஸோ இப்போது அந்த டெட் பாடியை எடுக்கலான்னு சொல்லி ஜிமின் கிட்டே வரும்போது கரெக்டாக போலீஸ்லாம் வராங்க. கோர்ட்லேருந்து நிறைய பேர் வந்துருப்பாங்க போல். ஸோ போலீஸ்லாம் வந்திருக்காங்க. உள்ளே வந்துட்டு டீன் தான் கூப்பிட்டு வராரு. ஸோ ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லவும், அந்த பொண்ணோட ரிப்போர்ட்டு கேட்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஸோ ஜிமினும் எடுத்து கொடுத்துட்றாரு. அதுவும் இல்லாமல் அவர் வந்துட்டு ஒரு காப்பி வந்து இவங்களுக்கு கொடுத்தது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு காப்பி தான், ஒரிஜினல் வந்துட்டு இவர்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்து கேஸுங்கள்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவாங்க பணத்தை வச்சு. அதனால இந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் இவர் வச்சுக்கிட்டு ஒரு ஒரிஜினல் மாதிரி டூப்ளிகேட் காப்பி தான் இவங்களுக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ அவங்க வந்துட்டு வாங்கிட்டு நான் போய்ட்டு கண்டிப்பாக சப்மிட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. பட் இப்போ ஜிமினுக்கு ஒரு கால் வருது ஒரு 2 hour கழிச்சு. அதில் ஒரு போலீஸ் தான், டாக்டர் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் நீங்கள் நினச்சது கரெக்டு தான், இவங்க அந்த டாக்குமெண்ட்டை வச்சு போலியாக ஒரு டாக்குமெண்ட் அதே மாதிரி உருவாக்குறாங்க, அதை சப்மிட் பண்ண போகிறது கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இவங்க ப்ரூவ் பண்ண போகிறாங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டே நான் பார்த்துக்கிறேன், கேஸ் எப்போ கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு வருதுன்னு கேட்குறாரு. ஸோ இன்றைக்கி மதியம் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றாரு.
ஸோ நீங்கள் வந்துட்டு டாக்டர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஜலஸ் ஆகுது. ஏன்னா அவர் சிரித்து பேசியிருப்பார். அது இல்லாமல் நான் வரேன்னு வேறு சொல்லியிருப்பாரா மதியம். எங்கே போகிறாரு? ஐயோயோ, ஏதாவது பொண்ணாக இருக்குமோ? ஐயோ டாக்டர் வேறு இவர் அழகாக வேறு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேலை ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது, அதை மாற்றி இது பண்ணுறது. ஸோ அவர் என்னாச்சு இன்றைக்கி உனக்கு ஓகேவா, இல்லைனா லீவ் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. நான் ஓகே தான். அது வந்து டாக்டர் அப்புறம் இந்த ஒர்க்கு பெண்டிங் இருக்கும், அந்த ஒர்க்கு பெண்டிங் இருக்கும், அப்படி இப்படிங்கிறீங்க. ஸோ இப்படி நான் மணி 12 ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறமா 1 hour ஆகிடும் இங்கேருந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கே, ஏன்னா டிராஃபிக்கெல்லாம் தாண்டி போகணுன்னா. அதனால் ஜிமின் வந்துட்டு டைமுக்கு அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நீங்கள் வந்துட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஃபோனில் யாரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களால் கேட்காம இருக்க முடியல, கேட்டீங்க. ஸோ அப்படியே ஜிமின் கிட்ட வந்து நின்றுட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு காதுக்குள்ளே அஸ்கி வாய்ஸில் சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்க அவர் ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு போயிடுறாரு பாய் சொல்லிட்டு. நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறானா? அப்போ நான் யாரா? இவ்வளோ நாள் என்கிட்ட கட்டி பிடிச்சது என்ன, ரொமான்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மண்டக்குள்ளே போட்டு அவ்வளோ டிப்ரெஷன் ஆகுது. ஸோ நேராக சாரா கிட்ட தான் போகிறீங்க. அவள் வந்துட்டு ஒரு வார்டு இருக்கா, அவளை கூப்பிட்டு கேன்டீன் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் ஆகுதுடி, இது கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறாருடின்ட்டு அழுகுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அதுக்கு எதுடி அழற, அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ நாளாக என் கூட ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் மார்ச்சரியில் இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அப்படியே சாரா அவங்கள முறைக்கிறா. நல்லா யோசிச்சுப்பாரு. அவரை கட்டி பிடிச்சது நீ, முத்த கொடுத்தது நீ, அப்புறம் எல்லாமே நீ தான். புத்துன்னு வேணே மயங்கி அவர் மேலே விழுறது எல்லாமே நீ. அப்புறம் எப்படிடி அவர் மேலே பழி போடுற அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. சொன்னீங்க அதெல்லாம் நான் பண்ணினாலும் அதுக்கு இன்னும் சொல்லியிருக்கணும்ல. ஹக் பண்ணுறப்பயே அவர் வந்துட்டு என்னை தள்ளிவிடல, நான் மயங்கி அவர் மேலே விழுந்தப்போ என்னை தூக்கி அந்த பக்கம் போடல, அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே தூக்கிட்டு போய் சரி பண்ணி விட்டார். எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் எப்படி வேறு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அவன் வந்துட்டு இங்கே பாரு, அந்த இடத்துல பாரு அப்படிங்கிறா. ஸோ பார்க்குறீங்க ஜிம்மின் இப்போ தான் வெளில போகிறாரு. டாக்டர் இப்போ தான் போகிறாரு. ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போது ஜிமின் வந்துட்டு அவரோட காரை எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாரு. பின்னாடி வந்துட்டு நீங்கள் ஒரு கேபை பிடிச்சா அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க அண்ணா அப்படிங்கிறீங்க. ஏமான்னு கேட்குறாங்க. ப்ளீஸுங்க என் வாழ்க்கைங்க அப்படிங்கிறீங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் வந்துட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கீங்க. அது போது போயிட்டே இருக்குது. ஏன்டி கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க இவ்வளோ தூரம் போகணுமா என்ன அப்படின்னு சொல்லவும், நீ சும்மா இருடி, கேர்ள் ஃப்ரெண்டாவது வெங்காயமாவது, நான் தான் அவர் ஏதோ என்னை இப்படி ஏமாற்ற பார்க்குறாரு. அப்படி மட்டும் அவளால் அங்கே இருந்தான்னு வையேன், அவள் முட்டியை பிடிச்சோம் அவ்வளோதான், என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஃபைனலாக வந்துட்டு அது ஒரு இடத்துல போயிட்டு ஜிம்மோட கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்க் பண்ணிட்டு அவர் வெளியே வராரு. ஸோ நீங்களும் ஆனால் நான் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு இறங்கி வெளில வரீங்க. வந்து பார்த்தா அது கோர்ட்டு. என்னது கோர்ட்டா? ஒரு வேளை கல்யாணம் ஆயிடுச்சா, ஒய்ஃபுக்கு இது டிவோர்ஸ் பண்ண வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ சாரா வந்துட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னார், நீ ஒய்ஃப் வரைக்கும் போயிட்ட, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ இல்லை தப்புன்னு சொல்லிட்டு வாயாக அடிச்சுட்டு இருக்கிறீங்க அந்த கோர்ட்டு வாசல் நின்றுட்டு. ஸோ பார்க்குறவங்கள கூட பைத்தியம் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. கேவலமாக இருக்கு, இப்படி பண்ணாதடி, ஏன்டி இப்படி நின்று வாய்வாயாக அடிச்சிட்ருக்க, பார்க்குறவங்களும் ஒரு மாதிரி வேடாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சாரா சொல்லவும், ஐயோ என் வாழ்க்கையே போச்சு, இதில் இது வேறு ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. இருடி முதல்ல அவர் எங்கே போகிறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே பொண்ணு குட்டியாட்ட 2 பேரும் பதுங்கி போயிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்குள்ளே இங்கே சாராவுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு என்னன்னே தெரியல, மதியம் வேறு ஏதோ பின்னான்னு சாப்பிட்ருப்பா போல். ஸோ வயிறில் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஒயின் அப்படிங்கிறா. ஏண்டி அப்படின்ட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. எனக்கு வயிறு கலக்குது, நான் வாஷ்ரூம் போகணும், நீ போறியா? நீ பார்த்துக்கோ, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படிங்கிறா. ஏண்டி இப்படி பாத்தியில் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஐயோ என்னால் விட முடியாதுடி, இங்கே இருக்க முடியாது, உன்னை விட்டுட்டு போகலன்னா நான் அவள் தான் முடிஞ்சேன், என் மானவே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாத்ரூமை தேடி தரிக்க ஓடிட்டுருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு வழியே இல்லைன்னு தனியாக அப்படி ஜிம்மின் பின்னாடி பூனை குட்டியாட்ட பதுங்கி போயிட்டுருக்கீங்க. ஒரு இடத்துல போகிறப்ப அங்கே யாருமே இல்லாத இடத்துக்கு போயிட்டுருக்காரு. என்ன இது, ஒரு வேளை அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு லாயரா, தனியாக மீட் பண்ணுவாங்களோ,
போனதும் கட்டிக்கிது பிடிச்சா நான் என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி போகவும் முடியாமல் போகாமல் இருக்கவும் முடியாமல் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்குறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் பின்னாடியே போகிறப்போ என்ன ஆகுதுன்னா டக்குன்னு வந்துட்டு அவரோட இடத்துக்குள்ளே போயிடுறாரு. ஸோ நீங்களும் என்ன ஏதுன்னு தெரியாமல் உள்ளே போயிடுறீங்க. போகிறப்ப டக்குன்னு என்னாச்சுன்னா அவர் திரும்பவும் நீங்கள் கரெக்டாக அவரோட ஜஸ்ட்லேயே முட்டி அப்படியே நிற்கிறீங்க. செம்ம ஷாக்காக இருக்குது. அவர் அப்படியே உங்களை வாளோட பின் பண்ணிவிட்டு இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டாக்டர் டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது அது ஆ அது வந்து அது வந்து அப்படிங்கிறீங்க. என்ன வந்து அப்படிங்கிறாரு அவரும். டாக்டர் நீங்கள் நான் அப்படின்னு சொல்லவும் என்ன நீங்கள் நான் அப்படிங்கிறாரு. அது வந்து அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, தெரிஞ்சால் தானே சொல்ல. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களை அந்த வாழை பின் பண்ண மாதிரியே நின்றுட்டு உங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் நகர விடாமல் நான் தான் சொன்னல என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன்னு, நீ எதுக்கு என் பின்னாடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து டாக்டர் அது வந்து பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறீங்க. என்ன பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. நான் என்னோடய பாய் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறீங்க. ஓ, உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க என் பின்னாடியே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே, நான் உங்கள் பின்னாடி வரலையே. நான் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் இங்கே லாயர் லாயராக்கு அசிஸ்டண்ட்டா அப்படிங்கிறீங்க. லாயரா அசிஸ்டண்ட்டா அப்படிங்கிறாரு. லாயர் தான், இன்னொரு லாயருக்கு குட்டி அசிஸ்டண்ட் லாயர் இப்போ தான் காலேஜெல்லாம் முடிச்சிருக்கான். ஸோ அசிஸ்டண்ட் லாயராக இருக்கான், அவனை மீட் பண்ண வந்தேன் அப்படிங்கிறீங்க. ஓ அப்படியா, அதுக்கே ஏன் பின்னாடி வந்தா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி திக்கி பேசுகிறது கேட்டால் அவருக்கு ஒரு மாதிரி செம்மையாக சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ உங்களுக்கு கோவம் வந்துச்சு. நீங்கள் ஏதோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கணும் தானே வந்தீங்க, போய் பாருங்கள், எதுக்கு என்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க, முதல்ல என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க தான் வந்தேன், என்ன இப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ போய் பாருங்கள், என்கிட்ட ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படி சொல்லிட்டு அங்கே இங்கே திரும்பி பார்க்குறீங்க, யாரையும் காணோம். லூசா டாக்டர் நீங்கள், இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறீங்க. ஏன் நீ இல்லையா அப்படிங்கிறாரு. நம்ம மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அதான் நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படி திருத்தணும் முடிச்சுட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினச்சாலும் தெரியல, டக்குனு வந்துட்டு கிஸ் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்காக நிற்கிறீங்க. அவ்வளோதான், அவர் வந்துட்டு அந்த பக்கம் எழுந்திரிச்சிட்டு ஓகே இப்போது சொல்லு, யார் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், லாயரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து ஆமாம் அப்படிங்கிறீங்க. எது என்னக்கா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், என்னோடய பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் கிடையாது, அது வந்து வேறு லாயர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் இன்னொருக்கா சொல்லு அப்படிங்கிறாரு. திரும்ப அதே சொல்லவும் அப்படியே வந்துட்டு திரும்ப உங்களுக்கு கிஸ் பண்ணிடுறாரா. சொன்னீங்க ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, யாரும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ சொல்லு, யார் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே சிரிச்சுட்டே அவ்வளோ ஜெலஸா பின்னாடியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, பொறாமலாம் இல்லை, ஆனாலும் கொஞ்சோண்டு பொறாம தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சுட்டே சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை பிடிச்சிட்டே கூப்பிட்டு வராரு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியில் ரொமான்ஸு, கோர்ட்டில் ப்ரப்போசல். என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுது, எல்லோரும் எப்படியோ ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ரொமான்ஸ் பண்ணுவாங்க, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி மைண்டில் யோசிச்சுட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு இடத்துக்கு வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு. அதாவது கோர்ட்டில் வந்து கேஸ் இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, கோர்ட்டில் அப்படி நின்று பேசிகிட்டு இருப்பாங்களா, ஜட்ஜ் எல்லாம் இருப்பாங்களா. ஸோ அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய்ட்டு உட்கார வச்சிடுறாரு. ஸோ சென்டரில் 2 பேர் உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு அந்த கேஸ் வந்துட்டு போயிட்டே இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு புரியுது அந்த கேஸ் ஆக்சுவலாக அந்த பொண்ணோட கேஸ் தான். அவரோட அப்பா அம்மாலாம் வந்துட்டு இருக்காங்க, அந்த பொண்ணோட அப்பா அம்மாலாம். ஸோ அவங்க அழுகுறாங்க, இல்லை என் பொண்ணு இந்த மாதிரி அப்போலாம் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இல்லவே இல்லை, டாக்டர் ரிப்போர்ட்டே இதுதான், நீங்கள் எப்படி டாக்டர் ரிப்போர்ட்டை வந்துட்டு பொய்ன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஜட்ஜு வந்துட்டு கேஸ் வந்துட்டு முடிக்கிற டைமில் ஓகே அப்பா இவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4-5 பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்ல வரும்போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கை தூக்குறாரு.
யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் ஷாக்காக ஜிமினியே பார்க்குறீங்க. டாக்டர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நாங்கள் வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் யாருன்னு கேட்கவும் நான் தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்த டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு எல்லோரும் கன்ஃபியூஷனோட ஜிமினியை பார்க்க, இந்த பக்கம் அந்த அம்மா அப்பா வந்துட்டு தம்பி நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, உண்மையை சொல்லுங்கள் தம்பி, இவங்க ஏதோ சொல்கிறாங்க, அது என் பொண்ணு அப்படி அவளாக எரிச்சிக்கிட்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செத்துருப்பாளா இல்லை தானா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேம்மா, அழாதீங்க, நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டு இருக்கும்ல, ஸோ அந்த கூண்டில் போய் நின்றுட்டு அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் நான் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட் தானேன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி வக்கீலும் பேச, அதனால தான் நான் பார்க்கலாமான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே இந்தாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கி கையில் வச்சுட்டு ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டே படிச்சுட்ருக்காரு. எல்லோரும் ஒரு மாதிரி வியர்டாக ஜிமினியே பார்க்குறாங்க, ஏன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஜிமின் வந்துட்டு ஓகே இது வந்துட்டு நான் கொடுத்தது அப்படின்னா அப்போ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரிஜினல் காப்பி அவர் எடுத்து வச்சுருப்பார்ல ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக, அதை எடுத்து காட்டுறாரு. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கிறாங்க. அந்த எதிர்கட்சி வக்கீல் அந்த 4 பசங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க, இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜட்ஜ் வந்துட்டு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இந்தாங்க இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கொடுக்குறாரு. ஸோ ஆக்சுவலாக ஒரிஜினல் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டாம்ப் பேட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சின்னதாக வந்துட்டு அவங்களுக்கு அடையாளத்துக்கு வச்சுருப்பாங்க. இவர் ஜிமின் வந்துட்டு டியூப்ளிகேட் தான் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டியூப்ளிகேட்டில் அது ஒரிஜினலோட அடையாளம் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஃபேக்காக க்ரியேட் பண்ணினவங்க அது எப்படி இருக்குதோ டிக்டோவோ அதே மாதிரி வெப் பேப்பரை ரெடி பண்ணி வேர்டெல்லாம் மட்டும் மாற்றி எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரிஜினலுக்கு வந்துட்டு இந்த ஒரு சீல் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி ஏதோ ஒரு சீல் என்னதோ நான் கற்பனையில் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரிஜினல் வந்துட்டு இப்படி தான் இருக்கும், இது டியூப்ளிகேட், எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நீங்கள் கோர்ட்டையே ஏமாற்ற பார்க்குறீங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு எப்படின்னா ஒரு மாதிரி கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது மரண தண்டனை கூட அப்போயே செத்துடலாம், ஆனால் கடுங்காவல் தண்டனைனா ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்களோ என்னமோ தெரியல, அந்த மாதிரி வந்துட்டு தண்டனை கொடுத்துட்றாங்க. அதுவும் சாக வரைக்கும் அவங்க வந்துட்டு ஜெயிலே தான் கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் வந்துட்டு இது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த பேப்பர் வந்துட்டு அந்த கேஸை வந்துட்டு முடிச்சு வச்சிடுறாங்க. ஸோ இதை பார்த்து அந்த 4 பசங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய பொலிட்டீஷியன்ஸ், எல்லாத்துக்கும் செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படியே தான் வெளியே 2 பேரும் இப்போ வரீங்க. ஸோ ஜிமினை பார்த்து உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது டாக்டர், நீங்கள் நிஜமாகவே வேறு மாதிரி, என் கண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் புதுசாக தெரியுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே நீ கூட தான் தினம் என் கண்ணுக்கு புதுசாக தெரியலை அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா, இன்றைக்கி எப்படி தெரியறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டே இன்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெத்தியில் ஒரு விரல் மட்டும் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு திருட்டு போன மாதிரி தெரியல அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் திருட்டு போன மாதிரி தானே ஓடி வந்திருப்பீங்க அங்கங்கே மறைஞ்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ உங்களை அப்படி சொல்கிறாரா, உங்களுக்கு சிரிப்பே வந்துச்சு. திருட்டு போனியா, இல்லை நான் ஒன்றும் திருட்டு போன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு சாரா ஞாபகம் வருது. டாக்டர் நான் மறந்தே போயிட்டேன், சாரா அப்படிங்கிறீங்க. சாராவா, அவ்வளோமா வந்தா அப்படின்னு கேட்குறாரு. அவள் பாதியிலேயே பாத்ரூம் வருதுன்னு போயிட்டா, வயிறு கலக்குதுன்ட்டு போயிட்டுருக்காரு. அவளை போய் நான் கூப்பிட்டு வந்துடுறேன், இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சின்ன ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருங்க, நான் போய்ட்டு அவளை கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாராவை கூப்பிட நீங்கள் போகிறீங்க பாத்ரூம் சைடு. ஸோ அவள் வந்துட்டு இன்னும் அங்கே தான் இருக்கா. இவெல்லாம் வாடி கேஸே முடிஞ்சுடி அப்படிங்கிறீங்க. முடிஞ்சுதா, என்ன கேஸ் அப்படிங்கிறா. உனக்காக தனியாக விளக்க முடியாது, நாளைக்கு நியூஸில் வரும் பார்த்துக்கோ, இப்போதைக்கு வெளியே வா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இருடி வரேன்னு சொல்லிட்டு இப்போ தான் வெளியே வரா. கரெக்டாக 2 பேரும் வாஷ்ரூம் வந்து வெளில வரீங்க. அந்த பக்கம் ஜிமின் ஆப்போசிட்டில் நின்றுருக்காரு. 2 பேர்ட்டு இங்கே பேசிகிட்டே அப்படியே ஜிப்பில் பார்த்துட்டு பேசிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. சாராவுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்த விஷயம் பட்டும் படாமல் லைட்டாக சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக சொல்ல டைம்லனா ஷார்ட்டாக சொல்லுவாள். அந்த மாதிரி சாரா கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ சாராவுக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்குது, அவ்வளோ பெரிய இடம் எதுக்குடி இந்த மாதிரி சொன்னார்,
அவருக்கு தேவையில்லாத பிரச்சனைக்கு இது வந்துட போகுது அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்போ தான் பயமாக இருக்குது. என்ன சாரா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதை கேட்டுட்டு சாராவை பார்க்கறதுக்குள்ள அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, அந்த பக்கம் ஒருத்தர் கன் எடுத்துகிட்டு ஜிமினியை பாயிண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி செம ஷாக்காக இருக்குது, அவ்வளோ பயமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு பக்கத்தில் இருக்க சாரா நிற்கிறது கூட தெரியாமல் அவளை அப்படியே தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஓடி போயிட்டு கரெக்டாக அவன் ஜிம்மினை வந்துட்டு ஷூட் பண்ணுவான். அதுக்கு பதிலாக நீங்கள் போயிட்டு ஜிம்மினுக்கு முன்னாடி விழுந்துடுவீங்க. ஸோ குறுக்க நிற்கவும் அந்த புல்லட் உங்கள் மேலே பட்டுரும். கரெக்டாக வந்துட்டு ஷோல்டர்கிட்டே பட்டுரும். கிட்டத்தட்ட ஹார்ட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்துட்டு ஷோல்டர் தான் பட்டிருக்கும். ஹார்ட்டில் பட வேண்டியது. நீங்கள் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பீங்கள்ல, ஸோ ஜிம்மினுக்கு ஹார்ட்டில் அவன் பாயிண்ட் பண்ணினது நீங்கள் வரும்போது அது உங்களுக்கு ஷோல்டர் கிட்ட பட்டிருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, பிளட்டெல்லாம் ப்ளீடிங் ஆகுது. உடனே அந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் போலீஸ்லாம் அவனை பிடிச்சிடுறாங்க. சாரா ஓடி வரா, வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டீங்க. ஜிம்மினுக்குன்னா பயங்கர ஷாக்காக இருக்குது. வயன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படியே கை தாங்களாக தூக்கிட்டு ஓடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அப்படியே நான் அவங்களை கொண்டு போய்ட்டு ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவரோட கார்லேயே தூக்கி போட்டு ஓடி இருந்திருப்பார். சாராவும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பா. ஸோ ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து புல்லட் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்துட்டு சர்ஜரி பண்ணுறாங்க. ஸோ ஜிம்மிக்கு ரொம்ப கை நடுக்கமாக இருக்குது. அவரால் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி உங்களை எதுவும் ட்ரீட் பண்ண முடியல. அதனால வேறு டாக்டர் தான் பண்ணுறாங்க. ஜிம்மி நீங்கள் ரெஸ்ட்டு ஓகேவா, ஸோ நீங்கள் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு பதட்டமாக இருக்கிறனால உங்களால் பண்ண முடியாது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ சொல்லியிருப்பாரு எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க ஜிம்மினால் இப்போதைக்கு இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிம்மினை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அப்படியே ஒரு மணிக்கு வச்சிடறாங்க. ஸோ ஜிம்மினை அப்படியே அழுதுகிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே மயங்கி தான் கிடப்பீங்க. உங்களோட ஷோல்டர் கிட்ட வந்துட்டு அந்த புல்லட் பட்டிருக்குள்ள, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு அவ்வளோ அழுகையாக வருது. நமக்காக ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நினச்சி அழுகையாக வருது. ஸோ இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 3 hours மேலே ஆகிருக்கும். ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா டாக்டர்ஸ் வெளியே போயிடுறாங்க. ஜிமின் மட்டும் அப்படின்ட்டு நைட்டாக உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டே இருக்காரு. ஸோ சாரா வந்துட்டு உங்களை பார்த்துப்பா. ஆக்சுவலாக அவளோட வார்டு தான், அவள் தான் வந்துட்டு அவங்க எல்லாமே டேக் கேர் பண்ணிப்பா எல்லாத்தையும். ஸோ அந்த வார்டில் வந்துட்டு உங்களை வச்சுருக்கறனால ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது உங்களை பார்த்துக்கிறது. ஜிமின் வந்துட்டு சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே இல்லை. சாரா வந்துட்டு சார் டாக்டர் கொஞ்சம் சாப்பிட்டாது வாங்க, அவள் ஆல்ரைட் தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். இல்லை அவள் கண்ணை முழிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஆஃப்டர் 3 days கழிச்சு தான் நீங்கள் கண்ணே முழிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு மயக்கம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அத்தனை மருந்து எல்லாம் போட்டதுனால மயக்கத்துலேயே இருந்திருப்பீங்க. இப்போ தான் கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ பக்கத்தில் வந்துட்டு தலை மட்டும் தெரியுது. ஸோ அப்படியே உங்களோட கை தூக்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த ஷோல்டர் ரொம்பவே பெயினாக இருக்குது, ரைட் ஷோல்டர். ஸோ அதனால் லெஃப்ட் ஷோல்டரு. ஸோ அதனால் ரைட் கையை ஸோ ரைட் ஹேண்ட் எடுத்து அப்படியே ஜிம்னோட தலையில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. டக்குன்னு அவர் எழுந்திரிச்சிக்கிறாரு. பையன் கண்ணை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர் உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக அழுகையாக வருது. அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, அழுகையாக வருது. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்க. அவன் என்ன ஷூட் பண்ண வந்தா, நீ எதுக்கு குறுக்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வேற நான் வேறையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு மண்ணும் கிடையாது, இப்படி தான் பண்ணுவியா, எனக்கு அதனால கூட பரவாயில்ல, உனக்கு தானே நான் எப்படி தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான், ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ 2 பேர்த்துக்குள்ளே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்படியே தான் ஒரு கொஞ்சம் டேஸ் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 month ஆகிருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லே ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஜிம்னோட அந்த மார்ச்சரி ரூம் இருக்குல்ல, ஸோ அவர் எல்லோரும் உட்காந்துருப்பாரு, அங்கே போகிறீங்க. கொஞ்சம் க்யூர்லாம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிப்பீங்களா ஒர்க்குக்கு. ஸோ அந்த மாதிரி போகிறீங்க, அவ்வளோ ஹாப்பியாக போகிறீங்க. பழையபடி என்னோடய ஒர்க்கு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போகிறீங்க. ஸோ இந்த டைமில் கரெக்டாக ஜிம்னு வந்துட்டு உள்ளே உட்காந்து, அதாவது உள்ளே அந்த பக்கம் திரும்பி நின்று ஏதோ இதெல்லாம் தேடிட்டு இருந்திருப்பாரு. ஸோ பின்னாடி இருந்து ஓடி போய்ட்டு டைட்டாக அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு நல்லா ஃபீல் ஆகுது அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட கை வந்துட்டு அவரோட செஸ்ட்டில் பிடிச்ச மாதிரி, ஷோல்டர் அப்படி பின்னாடி இது பிடிச்ச மாதிரி இருக்குமா. ஸோ அவரும் வந்துட்டு உங்களோட கை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை திருப்பி விடுறாரு. ஸோ நீங்கள் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே சிரிச்சுட்டே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் டக்குன்னு என்ன தோணுச்சோ தெரியல உங்களோட கையை பிடிச்சி அங்கே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் அங்கே மார்ச்சரியில் கப்புள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதில் வந்துட்டு அவரோட ஒர்க்கையும் அப்படி பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஒரு
எப்படி சொல்கிறது, அந்த ஒரு டெட் பாடிக்குள்ளே. ஸோ அதை அப்படி திறக்கிறாரு. ஸோ திறந்து அதுக்கு ஏதோ ஒரு இது வைக்கணும் போல். ஸோ அதை வச்சுட்டு அது அடுத்தடுத்துன்னு திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் இந்த மாதிரி தான் எப்பவுமே வந்துட்டு மார்ச்சரியாக இருந்தானே இதாக தானே எங்களோட ரொமான்ஸ் அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணிக்குவீங்க. ஓகே டே. ஸோ இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி என்டிங் அண்ட் டடா சாயங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க, உங்கள் கமெண்ட்க்கு எதுவும் ரிப்ளை பண்ணலன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு 2 வீக்கு ஆகட்டும். ஸோ எங்கள் ஊரில் கொஞ்சம் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. இந்த வீக் வந்துட்டு எனக்கு வீடியோ ரெடி பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெலாம் வந்துட்டு ரிலேட்டிவ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா 1 வீக் ஆகிடுவாங்கள்ல போகிறதுக்கு. அதனால் வந்து அதுக்கான மொத்த வீடியோவும் நான் இந்த ஒரு 2-3 நாளில் ரெடி பண்ணி வச்சாதான் உண்டு. ஸோ நான் அந்த ஒர்க்கில் இருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்டுக்கெல்லாம் ஒரு 2 வீக் கழிச்சு எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வீடியோவே போட்டுறேன். ஸோ கமெண்ட்டில் படித்து நான் உங்களோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற வீடியோவாக வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 1 ஆர் 2 வந்துட்டு நான் போட்டுறேன். ஓகேங்களா டியர்? ஸோ ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ட் ஹேங்கிங்.